முதல்லலாம் ஏரியாவுக்கு ஒரு ரவுடி இருந்தான். ஆனா இப்ப தெருவுக்கு ஒரு ரவுடியை உருவாக்குறவன் தான் இந்த ரவுடி நாகா. படிக்காதவங்களுக்கும் வேலை இல்லாதவங்களுக்கும் பணத்தாசையை காட்டி தான் வேலைகள் முடியணுங்கிறதுக்காக தப்பான வழியை காமிச்சிட்டு இருக்கான். இவன் தான் டிசோசா. இந்த உலகமே தனக்கு சொந்தங்கிற மாதிரி கிடைச்ச இடத்துல எல்லாம் வேலையை போட்டுட்டு இருக்கான். அவனை எதிர்த்தவங்க எல்லாம் ஒழிச்சு கட்டி அவங்க இடத்தையே வளைச்சு போட்டுறான். அவங்க சமாதி மேலதான் அவன் சாம்ராஜ்யத்தையே உருவாக்குறான். ஏழைங்களுக்கு பணத்தாசை காட்டி அவங்க வீட்டு வயசு பிள்ளைங்களுக்கு ஃபாரின்ல வேலை வாங்கி தரேன்னு போய் சொல்லி எல்லாரையும் ப்ராஸ்டியூஷனுக்கு அனுப்புறவன் தான் இந்த மொபைல் நாச்சியப்பா. இன்னைக்கு சிட்டி அண்டர்வேர்ல்டுல இருந்து பாலிடிக்ஸ் வரைக்கும் தன் கையில வச்சிருக்கிறவன் தான் இந்த பூபதி. அரசாங்கமே இவன் கையில தான் இருக்கு. சிஎம்ஏ இவன் சொல்றதை தான் கேட்கிறாரு. முடிவெடுக்கிறதே இவன் தான். கமிஷனர் கூட இவன் சொல்றதை தான் கேட்டாகணும். இவன் தான் முனி, நம்ம சிட்டிக்கே பிடிச்ச சனி. இவங்க 3 பேரையும் எதிர்க்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்க மேல அனுப்புறது தான் இவனுடைய வேலை. இவங்கெல்லாம் ரொம்ப வித்தியாசமானவங்க. இவங்களே கொலை பண்ணிட்டு அவங்களுடைய இறுதி சடங்கையும் இவங்களே பண்ணிடுவாங்க. அந்த அஸ்தியை கொண்டு போய் இவங்களே ஏரியில கரைச்சிருவாங்க. இவன் பூபதி பையன் விக்கி. அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்கான். இவன் கண்ணுல எந்த பொண்ணு சிக்கினாலும் அவ வாழ்க்கைய முடிக்காம விட மாட்டான். காலேஜஸ், பப், கிளப்ல எல்லாம் எல்லாருக்கும் கஞ்சா அப்படின்னு போதைப் பொருளை பழக்கப்படுத்தி யங்ஸ்டர்ஸ கெடுத்துட்டு இருக்கான். இவங்க வலையில மாட்டி இருக்கிற ஏழைங்க அப்பாவிங்க எத்தனையோ பேரு வாழ்க்கையை இழந்திருக்காங்க. இதை எல்லாத்தையும் தடுக்கவே முடியாதுன்னு நாங்க எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் மேடம். ஸ்டாப் இட். முதல்ல இந்த மாதிரி கோழைங்க மாதிரி பேசுறத நிறுத்துங்க. ஒரு தாய் தன்னோட குழந்தையை எப்படி தான் வயித்துல 10 மாசம் சுமந்து காப்பாத்துறாலோ அந்த மாதிரி சட்டத்தை காப்பாத்த வேண்டியது நம்மள மாதிரி ஒவ்வொரு போலீஸோட கடமை. போலீஸ்னா ஒரு நாட்டோட பாதுகாப்பாரனா இருக்கணும். அந்த நாட்டையே அழிக்க நினைக்கிற எவனா இருந்தாலும் பார்த்த இடத்திலேயே சுட்டு பொசுக்கணும். நாமெல்லாம் எரிமலைங்கன்றத அவனுங்களுக்கு புரிய வைக்க. இன்னும் எத்தனை நாள் இப்படியே பயந்துட்டு இருக்க போறீங்க? இன்னும் எத்தனை நாளைக்கு உன் புருஷனை இப்படியே நீ காப்பாத்திட்டு இருக்க முடியும்? என்னதான் நீங்க காப்பாத்தினாலும் என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவானுங்க. ஸ்டேஷனுக்கு வந்து இவனுக்கு என்ன பண்றாங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. திருட்டுத்தனம், செயின் ஸ்நாச்சிங், பிக் பாக்கெட்னு ஒவ்வொருத்த மேலயும் 10 கேஸ்க்கு மேல இருக்கு. அப்பாவி ஜனங்களை ஏமாத்தி அவங்க குடும்பத்தை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துட்டு உங்க குடும்பத்தை மட்டும் சந்தோஷமா வச்சுக்க நினைக்கிறீங்களே, வெக்கமா இல்ல? என்ன பண்றது மேடம், வயித்து பசி, வேற வழி தெரியாம இப்படி பண்றோம். ஆம்பளை தானே நீ, உழைச்சி சம்பாதிக்க தெரியாது? கை கால் நல்லா தானடா இருக்கு. ரோட்ல எத்தனை பேர் வெயில் மழைன்னு வேலை பாக்குறாங்க. வயசானவங்க கூட வேலை பாக்குறாங்க. அவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்கள மாதிரி அடுத்தவங்க வயித்தடிச்சு உங்க வயித்த கழுவிக்கிறீங்களே, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுடா. நீங்க எல்லாம் ஆம்பளைங்களே கிடையாது, சோம்பேறி நாய்ங்க. உடம்பு நோகாம சம்பாதிக்க நினைக்கிறதுனால தான் இந்த வழியை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. நியாயமா உழைச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 1000 வழி இருக்கு. ஹோட்டல்ல டேபிள தொடங்க, தெரு தெருவா அவள வித்து போடுங்க, துணிக்கடையில சேல்ஸ்மேன் ஆகுங்க, மூட்டை தூக்குங்க, ஆட்டோ ஓட்டுங்க, இல்ல வீட்டுக்கு செக்யூரிட்டி வேலை பார்க்கலாம். கஷ்டப்பட்டு ₹1 சம்பாதிச்சா கூட அதுக்கு மதிப்பு இருக்கு. இனிமே உங்க புருஷங்களோட எதிர்காலம் உங்க கையில தான் இருக்கு. அவங்க மறுபடியும் தப்பு பண்ணாங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். இப்ப மன்னிச்சு விடுறேன். திருந்த பாருங்க. 100%. எங்க பயம்னு ஒண்ணு இருக்கோ அங்க தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை மேடம். இவங்க எல்லாத்துக்கும் இன்னையில இருந்து உங்களை பார்த்ததுல பயம் ஏற்பட்டதுனால எனக்கு தெரிஞ்சு யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க மேடம். போலோ பாரத் மாதா கி ஜெய். குட் மார்னிங். இந்த போட்டோ பாருங்க. இவன் பேர் டானி. இவன் மேல 8 criminal cases and he is involved in 3 murder cases. 2 VIP kidnap case. இப்போ விஜயநகர் கிளப்ல தான் இருப்பான் மேடம். குட். திலீப், Yes ma'am. என் ஆபீஸ்ல இருக்கிற அந்த ஃபைலை கொஞ்சம் கொண்டு வா. Okay. நான் கிளம்புறேன். சரிம்மா. வரமா பத்திரமா. மிஸ் கிரண் பேடி, Yes. we are from vigilance. உங்க மேல கம்ப்ளைண்ட் லாக் ஆயிருக்கு. By the way, this is the search warrant.
ப்ளீஸ் கோஆபரேட் வித் அஸ் அண்ட் ஸ்டே வேர் யூ ஆர். ப்ளீஸ். மூவ். ஒரு இடம் விடாம போய் எடுக்க போங்க. என்னங்க இது? மிஸ் கிரண் பேடி, உங்க அப்பா ஒரு ஹெட் கான்ஸ்டபிள். அவரு வாழ்க்கை பூரா உழைச்சாலும் இவ்வளவு பணத்தை நிச்சயமா சம்பாதிக்கவே முடியாது. இது எல்லாத்தையும் விட கொடுமை என்னன்னா, ஒரு போலீஸ் ஆபீசர் வீட்லயே இவ்வளவு அபினும் கஞ்சாவும் கிடைச்சிருக்குன்னா ஷேம் ஆன் யுவர் பார்ட். சோ யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். நீங்க மொத்த வீட்டையும் தேடி இவ்வளவுதானே கிடைச்சது? நீங்க தேட வேண்டிய இடம் இன்னொன்னு இருக்கு. அத நான் காட்டுறேன். திலீப், கொல்றவனை காப்பாத்துறதுக்கு ஒரு கடவுள் இருந்தா சாகரவனை காப்பாத்துறதுக்கு 100 கடவுள் இருக்காங்க. சட்டத்தை காப்பாத்த தான் உயிரியை கொடுக்க நினைக்கிற இந்த கிரண் பேடியை ஏமாத்த நினைக்கிறது இம்பாசிபிள். நவ் யூ ஆல் அண்டர் அரெஸ்ட். வெல்கம் கிரண் பேடி, வெல்கம். எங்க பார்த்தாலும் உன் போட்டோ தான் இருக்கு. எங்க போனாலும் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. டிவி பார்த்தாலும் பேப்பர் பார்த்தாலும் எல்லாமே உன்னை பத்தி ஹெட்லைன்ஸ் தான். த கிரேட் கிரைம் ஃபைட்டர் இன் த ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு போலீஸ் கிரண் பேடி. நீ சாதிச்ச விஷயங்கள் எவனாலையும் முடியாது. அதுக்கு நான் தலை வணங்கியே ஆகணும். என்ன பத்தி இவ்ளோ பெருமையா பேசுற நீ இவ்ளோ கேவலமா நடந்துக்கிற? என் வீட்டுக்கு அனுப்பிய சில ஜோக்கர் பசங்க அவனுங்க லாக்அப்ல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுங்க ஒண்ணு உன் பேரு சொல்லல, தப்பி தவறி உன் பேரு கூட மூச்சு விடல. சாட்சின்னு ஒரு சின்ன நூல் எனக்கு கிடைச்சாலும் உங்க எல்லாரையும் மேல அனுப்பிடுவேன். அம்மாடி, முதல்ல நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? நல்லா அமைதியா உக்காந்து பேசலாம் வாங்க. எங்களை எதிர்க்கணும்னு பாக்காதீங்க, அப்புறம் உங்க வாழ்க்கை ஒரு வழியா ஆயிடும். நான் சொல்லலன்னு நினைக்க கூடாது. நீ நல்ல படிச்சவ, திறமசாலியும் கூட. எதுக்காக உன் மொத்த கரியரையும் இப்படி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேஸ்ட் செய்யற? உங்க அப்பா தான் தெரியாம அப்படியே இருந்துட்டாரு. அந்த கவர்மெண்ட் சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு உன் வாழ்க்கையை நாசமாக்கிக்காத. எங்க கூட நீ சேர்ந்துட்டேன்னு வச்சுக்க, நீ உன் இஷ்டத்துக்கு சம்பாதிக்கலாம், வேகமா லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். என்ஜாய். லுக், எத்தனையோ போலீஸ் ஆபீசர் எலெக்ஷன்லயும் நிப்பாங்க. ஜனங்களுக்கு சேவை பண்ணுங்கிறது பேச்சோட விட்டுறணும். நீ என்ன பண்ணணும்னா சம்பாதிக்க பாரு, அதுதான் ரொம்ப முக்கியம். நீ வாழ்க்கை பூரா உழைச்சாலும் உன் சம்பளம் என்ன மாசத்துக்கு 30-40,000 ரூபா இருக்கும். அதை இப்ப 22 வயசு பையன் கூட ஏசில உக்காந்து ஐடில சம்பாதிச்சுட்டு போயிடுறான். மாசத்துக்கு அவன் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். அப்புறம் அவன் சிட்டிக்கு வெளியே 1 ஏக்கர் லேண்ட் வாங்கி வீடு கட்டி வீட்டுக்குள்ளேயே ஸ்விம்மிங் பூல், தோட்டம், துறவு, ஹெலிபேட் கூட கட்டிக்கிட்டு அப்படியே ஸ்விம்மிங் பூலுக்குள்ள டைவ் அடிச்சு சந்தோஷமா இருக்கான். மேடம், கவர்மெண்ட் உங்க டிபார்ட்மெண்ட்க்கு கொடுக்கிற மாச சம்பளம் கூட லேட் ஆக சான்ஸ் இருக்கு. ஆனா நான் கொடுக்கிற மாமூல் மட்டும் ஆன் டைம். நீ பேசுறது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க பேச்ச கேட்டு சலாம் அடிச்சு நீங்க போடுற பிச்சை காசுக்கு வாலாட்டுற வேற ஆளு யாராவது இருந்தா பாருங்க. சட்டத்துக்கு எதிராக செயல்படுறவங்களோட கைகளை ஒடிக்கிற டெரிஃபிக் ஆபீசர். உங்களை மாதிரி நாய்களை வேட்டையாடுறதுக்காக தான் நான் பிறந்ததே. நாம நடந்த அசம்பிளி, பேசின பார்லிமெண்ட் நினைக்கிற உங்க ஆட்டத்தெல்லாம் மூட்டை கட்டிட்டு ஓரமா உட்காருங்க. இல்லனா உங்களால முட்டிக்கு முட்டி தட்டி பவர் இல்லாம பண்ணி
ஒவ்வொருத்தனையும் ஜெயிலுக்குள்ள கழுத்தின வச்சிருவேன். ஏய், மாசத்துக்கு 3500 ரூபாய் சம்பளம், 2 ஜத காக்கி Dress, 1 ஜத பிரவுன் ஷூ, சிட்டில ஏதோ ஒரு மூலையில ஒரு ஸ்டேஷன்ல 6 பிசிகளையும் 4 எஸ்ஐகளையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற உனக்கே இவ்வளவு திமிரு இருந்தா இந்த மொத்த சிட்டிய 224 எம்எல்ஏங்களை 29 எம்பிங்களை யாரு ஜெயிக்கணும் யாரு தோக்கணும்னு முடிவெடுக்கிறதே நான் தான். இந்த மொத்த கவர்மெண்ட்டையும் நான் தான் மெயின்டைன் பண்றேன். என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? இன்னும் சொல்றேன், கேக்குறியா? ஓ, அத கேட்க எனக்கு இஷ்டமும் இல்ல, ஜனங்களுக்கு பொறுமையும் இல்ல. சட்டம்ங்கிறது என் 2 கண்கள் மாதிரி. அது மேலேயே கண்கள் வைக்கிறவங்களோட கண்களை நோண்டி எடுக்கிறது தான் என்னோட வேலைடா. கிரண் பேடி, நீ ஒரு சின்ன பாப்பா. ஏதோ ஒரு கிரவுண்டுக்கு போய் கிரிக்கெட் ஆட வேண்டிய நீ என் வாழ்க்கையோட விளையாடுறியா? ஜாக்கிரதையா இரு. ஹலோ மிஸ்டர், வார்த்தையை அளந்து பேசு, இல்ல உனக்கு பேச நாக்கு இருக்கா? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எங்க வீட்டுக்கே வந்து என் அப்பனுக்கே அவகாசம் தரியா நீ? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் தலைமையில கண்ணு வைப்பேன்? ஓவரா ஆடாதடா. சீக்கிரமே இந்த கிரண் பேடி உன்னை அரெஸ்ட் பண்ணி நாய் மாதிரி எடுத்துட்டு போறேன். வானத்துல இருந்து கீழே விழற நட்சத்திரத்தை எப்படி தடுக்க முடியாதோ, வில்லில இருந்து வெளியேறின அம்பை எப்படி தடுக்க முடியாதோ, அதே மாதிரி இந்த கிரண் பேடியோட ஃபோர்ஸை யாராலையும் தடுக்க முடியாது. ஏண்டா கிரண் பேடிய பகிச்சுக்கிட்டோன்னு உனக்கு என்னைக்கு தோணுதோ அப்போ உன்னையே சுட்டுக்க இது உனக்கு உதவும். ஆபீசர்ஸ், போலீஸ் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து உங்க கிரண் பேடிக்காக கொஞ்சம் பணத்தை எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. உன் பணத்துக்காக 4 மாலை வாங்குறதுக்கு பணம் தயாரா வச்சிருக்கோம். ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் மேடம் ஆர்டர்ஸ். வாங்க மேடம். இந்த ஸ்வேதா எங்க ஹாஸ்டல்லயே ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் மேடம். அது மட்டும் இல்ல, ரொம்ப தைரியசாலியும் கூட. நேத்து ராத்திரி என் கூட தான் உட்காந்து சாப்பிட்டா. காலையில யோகா கிளாஸ்க்கு அவ வரல. சரி, படிக்கிறதுல ஏதோ பிஸியா இருக்கான்னு நானும் வந்துட்டேன். ஆனா அவ இப்படி தற்கொலை பண்ணிக்குவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஸ்வேதாவோட ஆக்டிவிட்டீஸ்ல ஏதாவது மாற்றம் தெரிஞ்சதா? ஐ மீன் பாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ்? நோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம். அதுவும் இல்லாம இப்ப அவ புதுசா இன்வெஸ்டிகேஷன் ஜர்னலிசம் ஆரம்பிச்சிருக்கா. திலீப், எஸ் மேடம். ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்ச உடனே பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிடுங்க. Okay. ஓகே? ஏமா என்னடி? நான் திடீர்னு செத்து போயிட்டேனா நீ ரொம்ப வருத்தப்படுவியா? சத்தியமா இல்லடி. பொண்ணு செத்துட்டாளேன்னு நானும் உங்க அப்பாவும் நல்ல பாயசம் செஞ்சு சாப்பிடுவோம். எல்லாருக்கும் உங்கள மாதிரி அப்பா அம்மா கிடைச்சிட்டா எவ்வளவு நல்லா இருக்குல்லம்மா. வாய மூட்ரி. வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு அப்படி இறந்து போயிட்டா எப்பேற்பட்ட அப்பா அம்மாவுக்கும் வருத்தமா தாண்டி இருக்கும். அது சரி, அதையே என்கிட்ட கேக்குற? ஏமா இதையும் போட்டா நல்லா இருக்குமே. அந்த பொண்ணு பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா? அவளோட இறுதி சடங்கு நடக்கும்போது அவங்க அம்மாவை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்க அப்பா அம்மாவை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. பாவம் அவங்க. என்னாச்சு அந்த பொண்ணுக்கு? தெரியல. சரி, இந்த பொண்ணுங்க ஏன் இப்படி அவசரப்பட்டு இப்படி டெசிஷன் எடுக்கிறாங்க? வாழ்க்கைன எதிர்த்து போராடணுமா? அதை விட்டுட்டு இப்படி கோட மாதிரி முடிவெடுத்து செத்து என்னத்தை சாதிக்க போறாங்க? என்னடி ஆச்சு? ஏன்டா இப்படி இருக்க? வா, இப்படி வலிக்குதுமா.
பாருங்க அவ விரல எப்படி வெட்டிக்கிட்டாரு. எதுக்காக இந்த வேலையெல்லாம் செய்யற சொல்ல? சும்மாவே இருக்க மாட்டியா? மருந்து போடுங்க. உனக்கு அம்மா புத்தி இல்ல. திட்டாதீங்கப்பா, நான் தான் செய்ய போனேன். வீட்ல சும்மா உட்கார்ந்திருக்க போர் அடிக்குதுல்ல. அதுக்காக அம்மா எரியுது. இரு கொஞ்சம் பொறுமையா இரு. அவ்வளவுதான். நீ எவ்வளவு தைரியசாலியான பொண்ணு. இந்த மாதிரி ஒரு சின்ன காயத்துக்கு போய் இப்படி பண்ணலாமா? பா வலிக்குதுப்பா. அவ்வளவுதான். அப்பா ஒரு நிமிஷம் உங்க போனை கொடுங்க. ஹலோ திலீப், டாக்டர் ஷெனை ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கிளம்பி வாங்க. குயிக். ஓகே, காலிங் கண்ட்ரோல் கிரண் படி ஸ்பீக்கிங். குயிக். என்னமா இப்படி திடீர்னு கிளம்பிட்டேன்? அப்பா நான் கொஞ்சம் முக்கியமான உன்னை வேலையா. என்னால புரிஞ்சிக்கவே முடியலடி. அப்பா நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். பாய்மா. ஐயோ ஏண்டி சாப்பிட்டுட்டு போடி. அது சரி, நீங்களும் உங்க டிபார்ட்மெண்ட்டும் எனக்கு எதுவும் புரியலங்க. வாங்க மேடம், ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க் யூ சார். சார் நான் உங்ககிட்ட ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக வந்தேன். சொல்லுங்க. இந்த ஃபைலை கொஞ்சம் பாருங்க. இந்த ரிப்போர்ட் படி செத்து போன அந்த ஸ்வேதா தான் வலது கையால தான் இடது கையை கட் பண்ணிருக்கா. தட் டு 3 inches டீப். டெண்டனும் கட் ஆயிருக்கு. யூ மீன் டு சே டெண்டன் இஸ் கட்? எஸ் டாக்டர், ரிப்போர்ட்ல கொடுத்திருக்கு. டெண்டன் கட் ஆயிருக்கிற இடது கையால வலது கையிலயும் 3 inches ரொம்ப டீப்பா கட் ஆயிருக்கு. அப்படி அந்த மாதிரி கட் பண்ணிக்க அவளால முடியுமா டாக்டர்? நோ. ஒன்ஸ் த டெண்டன் இஸ் கட், இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரீகன்ஸ்ட்ரக்ட் இட். அதாவது அந்த கையால வேற எந்த வேலையும் செய்ய முடியாது. ஐ திங்க் தேர் இஸ் சம்திங் ராங். Are you sure? ஐ திங்க் ஸோ. பல கேசஸ்ல எங்களை மாதிரி டாக்டர்ஸ் கண்டுபிடிக்க முடியாதத உங்களை மாதிரி புத்திசாலியான போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. மேடம், ஓரளவுக்கு பூஜையை முடிச்சிட்டோம். ஏம்மா நீயும் ஒரு பொண்ணு தானே, என்ன இப்படி அடிக்க சொல்றியே? உனக்கு மனிதாபிமானமே கிடையாதா? உங்கள மாதிரி ஆளுங்களாம் போலீஸ் அடி விழுந்தாதான் வாயவே திறப்பீங்க. அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? லேடிஸ் ஹாஸ்டல் நடத்துறங்கிற பேர்ல காலேஜ் பொண்ணுங்க எல்லாரையும் விஐபிங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கல்ல, எல்லாமே எங்களுக்கு தெரியும். இல்ல, நான் அப்படிப்பட்டவ இல்ல. ஏய் வாய் மூடி. நீ இப்படிப்பட்டவனு கார்வார் யூனிவர்சிட்டியில படிக்கிற உன் பொண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சது, அப்புறம் அவ கேக்குற கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியாது. வேண்டாம் மேடம், அவகிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. நான் அப்படிப்பட்டவ இல்ல மேடம். அப்படின்னா உண்மையை சொல்லு. ஸ்வேதாவை கொன்னது யாரு? அவன் கண்ணுல படுற எந்த வயசு பொண்ணா இருந்தாலும் அனுபவிச்சு ஆகணும்னு நினைக்கிறவன் தான் அந்த பூபதியோட மகன் விக்கி மேடம். அவன் கண்ணு எங்க ஹாஸ்டல்ல இருக்கிற ஐஸ்வர்யா மேல விழுந்தது. விக்கி, வாட் இஸ் திஸ்? வேலைய பார்த்துட்டு போடி, நீ வாடி. காப்பாத்துங்க மேடம், ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. விக்கி, இவ யார் தெரியுமா? அஸ்ஸாம் மேஜிஸ்ட்ரேட்டோட பொண்ணு. பெரிய இடத்துல தெரிஞ்சா எல்லாருக்கும் பிரச்சனை. அவளை விட்டு. அழகான பொண்ணுங்க எவன் வீட்ல இருந்தாலும் எனக்கு கவலை இல்லடி. நீ கிளம்பு. விக்கி, சொல்றது கேளு. வேண்டாம். ஏய் அவளை விடு. அப்படினா நீ வேணா வரியா? யூ இடியட். என்ன மேடம், என்ன இது அராஜகம்? நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? பொண்ணுங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்காதவங்க எதுக்கு ஹாஸ்டல் நடத்துறீங்க? அவள மரியாதையா விட சொல்லுங்க. வாட்ச்மேன், வாட்ச்மேன். ஏய் பொண்ணு, என்னோட கெபாசிட்டி தெரியாம நீ பேசிட்டு இருக்க. நீயும் உங்க அப்பனும் பண்ற வேலை தான் இந்த மொத்த சிட்டிக்கு தெரிஞ்ச விஷயமாச்சே. உன்ன மாதிரி ஒருத்தனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். போன் பண்ண என்ன பண்ணிட்டு இருக்க? விடு விக்கி, சொன்ன கேளு. விடு விக்கி, நிறுத்து. ஸ்டாப் இட் விக்கி. அவனால பலியான பொண்ணுங்களை பத்தி தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் டிசிபி கிட்ட ஒரு தடவை கம்ப்ளைண்ட் பண்ணேன். என் பையன் ஹாஸ்டல்ல இருக்கிற பொண்ணுங்களை தூக்கிட்டு போய் அவங்க வாழ்க்கையை நாசம் பண்றான்னு நீ டிசிபி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தியாம? இதோ அந்த பேப்பர். நீ கொடுத்த கம்ப்ளைண்ட் பேப்பர் எச்ச கையை துடைக்கிற டிஷ்யூ பேப்பரா மாறிடுச்சு. இந்த பேப்பரை நான் இப்போ அதுக்கு கூட உதவாம பண்ண போறேன். எப்படி? இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா எங்க என் பொண்ணை கூட கொன்னுடுவாங்களோன்ற பயத்துல தான் நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன் மேடம். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க மேடம்.
சர்ச். வெளியே போங்க. என்னங்க ஏன் சொல்லிட்டே இருக்க, நீங்க பாட்டுக்கு உள்ள வரீங்க. ரைட் பண்றோம் சார். ஐயோ ஐயோ அண்ணா ரெய்டுக்கு வந்திருக்காங்களால? ஏன் ரெய்டு பண்றதுக்கு இதெல்லாம் லாட்ஜாயா? சாரி, சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் சார். சர்ச்சா? எதுக்கு? ஓ, அக்கா வந்திருக்காங்களா? அப்ப என்ன வேணா பண்ணுங்க. ஏக்கா வணக்கம்க்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எதுக்கு வேலை வெட்டி இல்லாத மாதிரி இங்கேயே சுத்தி வரீங்க? நீங்க சர்ச் பண்ணுங்க. யார பண்றீங்க, எதுக்கு பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. வீடு யாருது தெரியும்ல? பூபதி. இது அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்குனீங்களா? ஸ்வேதாங்கிற பொண்ண கொலை பண்ணது பூபதிங்கிறவனோட மகன்தான். அவகிட்ட நான் பெர்மிஷன் வாங்கணுமா? ஏய் வாங்க வாங்க வாங்க. எனக்கு டென்ஷன் ஆகாதீங்க, அமைதியா வந்து இருங்க. கேளுங்க. என் பையன் கொலை பண்ணிருக்கானா? அவன் காணாம போய் 1 வாரம் ஆகுது. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க. கொடு அந்த கம்ப்ளைண்ட் பேப்பர் கொடு. பாருங்க, நீங்களே பாருங்க. இதுதான் உங்க டிபார்ட்மெண்ட்ல கொடுத்த கம்ப்ளைண்ட் பேப்பர். உங்க போலீஸ்காரங்க இதுவரைக்கும் என் பையனை கண்டுபிடிச்சு கொடுக்கல. அதுக்கு தான் நான் மீடியாக்காரங்களை கூப்பிட்டுருக்கேன். இவங்க உதவியை வச்சுக்கிட்டு நான் என் பையனை தேடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அண்ணன் வேற காந்திஜியோட ஃபேன். இவர் சாப்பிட்டு 1 வாரம் ஆகுது. தயவு செஞ்சு என்ன சொல்ல விடுங்கண்ணே. இவருக்கு இவர் பையன்னா உயிர். அவரை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அழாம கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே. எப்படி அழாம இருக்க சொல்றேன்? உங்க ஓவர் ஆயிட்டீங்க, என்னாலே தாங்க முடியல. கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இத பாருங்க, எனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அதுக்கு டபுள் மடங்கு எதிரிங்க இருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும். எனக்கு என் பையன் தான் எல்லாமே, என் உயிர். அவனை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. நீங்க பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தயவு செஞ்சு அவனை கண்டுபிடிச்சு கொடுங்க. நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இந்தாங்க மேடம். ஏய், யாரா நீங்க? மேடம், நீங்க இங்க? பூபதி மகன் கிட்னாப் ஆயிட்டான்னு 1 வாரத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களாமே, கண்டுபிடிச்சிட்டீங்களா? ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் கிடைக்கல. சரி, எங்க இருப்பானே ஏதாவது க்ளூவாவது கிடைச்சதா? இல்ல மேடம். இன்னைக்கு சிட்டில ஏதாவது ஒரு ஏரியால பைக் காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா இமிடியேட்டா நம்ம கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம். இல்லனால ரவுடி பசங்களை கேட்டா இவனுங்க தான் எடுத்திருப்பாங்கன்னு அவனுங்களே க்ளூ கொடுத்துருவானுங்க. அதே மாதிரி எங்க கொலை நடந்தாலும் அதை யார் பண்ணிருப்பாங்கன்னு 80% நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அத கூட கோட்டை விட்டுருவோம். ஆனா நான் விட மாட்டேன். அந்த கொலைக்காரனை நாங்க வலை போட்டு தேடிட்டு இருக்கோம். அவன் 1 வாரம் காணான்னு ஒரு பொய்யா ரிப்போர்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு பீரு பிரியாணி கொடுத்தாலே யூனிஃபார்ம் விக்கிறது கூட யோசிக்க மாட்டீங்கடா. மரியாதையா உண்மையை ஒத்துக்க. மேடம் மேடம், சத்தியமா எங்க இருக்கான்னு தெரியாது மேடம். என்ன நம்புங்க மேடம். மரியாதையா சொல்ல போறியா இல்லையா? என்ன நம்புங்க மேடம். சத்தியமா எங்க இருக்கான்னு தெரியாது மேடம். என்ன விட்டுருங்க மேடம். இந்த கன்ல ஒரு புல்லட் காலி ஆகுறதும் சுடுகாட்டுல ஒரு பணம் ஆட் ஆகுறதும் உன் கையில தான் இருக்கு. சொல்லு சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டேன் சார். சார்